ஒன்றாந்தேதி ஆனவொடனே பாயா பாஸ் விட்டானுங்க. யாரும் ஃப்ரீ ஃபயருக்கு காசு ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. நான் வந்து ஒரு வருஷமாக விளாட்ல. அதனால் 30 ரூபா ஆஃபர் 10 ரூபா ஆஃபர் வந்துச்சு. அது 2 வாட்டி போட்டேன். அது ஒரு 600 டைமண்ட் இருக்குது. இதில் பார்த்தா எதுவுமே பண்டலே நல்லாவே இல்லை. இது எப்படி போட்டாலும் நல்லாவே இருக்காது உங்களுக்கு. எமௌண்ட்டு வேணால் பங்கமாக இருக்குது. ஸ்குவாட் அடிச்சுட்டு போகலாம் அது மாதிரி. இல்லை மொத்தத்தில் எமௌண்ட் மட்டும் தான் கொஞ்சம் சுமாராக இருக்குது. அது ஒரு 3 செகண்ட் தான் வரும் உங்களுக்கு. அது இல்லாமல் ஆல்ரெடி என்கிட்ட 32 இருக்குது. இதில் 90 எத்தனை வாங்கிக்கலாம் உங்களுக்கு. அப்படின்னா ஒரு 60 கூட தேவையில்லை. 58 எடுத்தால் போதும்னு நினைக்கிறேன். அதனாலே ஸ்பின் பண்ணலாம்னு இருக்கிறேன். இப்படியும் வீந்திர நம்பிக்கை இருக்குது. நம்ம போய் ஒரு புல் ராயில் ஸ்பின் பண்ணிட்டு இந்த பண்ணுறலாம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அது வந்துச்சு. ஃபஸ்ட்டு ஸ்பின்னில் குத்துட்றா. ஆமான்னு ஓடிடுறேன். 3 1 1 5 விந்துக்குது. 5 விந்துக்குது. 10 விந்தால் கூட பரவாயில்ல. 3 கங்க்ராச்சுலேஷன் வரலையா. 52 50ன்னு கேட்குறேன். காலையில் எழுந்திரிச்சு கொடுக்கணும். அந்த 50 சொல்லடா கருணாகரா. எனக்கு மொத்தமாக வேணும்டா. இதில் குத்துட்றாடி. 200 அதிகம்டா அந்த எமௌண்ட்டுக்குடி. 5 2 2 1 1 1 2 1 3 1 கங்க்ராச்சுலேஷனே வர கொடுக்க மாட்டாங்க. மொத்த டைமும் பைஸ் தான் கொடுப்பான் போகிறான். அதை வச்சு நான் எதுவும் பண்ண போகிறதில்ல. வேறு ஈவெண்ட்டு எடுக்க மாட்டேன். திருப்பி ஏன்னா 30 ரூபா ஆஃபர் 10 ரூபா ஆஃபர் வந்தால் தான் எடுப்பேன். 2 2 1 1 வரல. 2 தான். ஃபஸ்ட்டான 1 எப்படி கம்பல்சரி குத்துட்றான் அவன். கருணாகரன்கிட்ட பிடிச்ச விஷயமா தான் 1 வாரி தெரிப்பான். வந்துருச்சு பரவாயில்ல போ. நீ கிளம்பு. நார்மல் போயாவே போதும். இதை வச்சு நான் ஓட்டிக்கிறேன். எத்தனை ஸ்பின் பண்ணிக்கிறேன். 3 வாட்டி பண்ணிட்டேன் நினைக்கிறேன். 300 டைமில் ஐஸ் தான். அங்கே போய் வாங்கியிருந்தாலும் 300 டைம் தான்டா வந்திருக்கோம். 1 நிமிட் போதும். அங்கே போய் பார்த்துருவோம். ஓஹோ ஆமாம்மா. ஃபஸ்ட்டு போட்டால் அத்தை வாட்டி வந்து டிஸ்கவுண்ட் வரும். ஃபஸ்ட்டு போடணும். இப்போ தான் நம்ம போடுறதே இல்லையா. தோனி எங்கள் கைக்கு தெரியல. ஒரு வருஷம் கழிச்சு நீ வாங்கிட்டு கிளம்புவோம். இது போயா பாஸ் தானே. ப்ரீமியம் சால்ட் தம்பி. இதுக்கப்புறம் இது ஏன் அமௌண்ட்டு யாரும் போடக்கூடாது. இதெல்லாம் இது நான் காசு கொடுத்து வாங்குறேன். இதெல்லாம் என்ன டைமிங்கில் கொடுக்குற நீ. அதான் வேஸ்ட். எனக்கு தேவையில்லை. அதான் எவனும் பார்க்க மாட்டான். வர்றா அள்ளி துர்றா 400. அதை விட்டான் ரைஸ். இந்த பாய் பாஸு ஒர்த்தே இல்லை. இந்த ஈஓ பாக்ஸுக்கும் இந்த எமௌண்ட்டுக்கு மட்டும்தான் வாங்கினேன். இந்த எமௌண்ட் மட்டும் ஸ்குவாட் எமௌண்ட்டாக இருந்துச்சுன்னா வேறு லெவல். இனிமே ஓட விட்டுற வச்சுருக்கலாம். பட் என்ன அது கருணாகருக்கு அந்த மாதிரி யோசனைலாம் வர மாட்டேது. எதுவுமே டவுன்லோடே பண்ணல. இதே போதும் இவனுங்களுக்கு. இந்த அமௌண்ட் எடுக்க ட்ரை பண்ணுவோம்.
இந்த பாக்ஸ்லேயும் எதுவும் ஒர்த்து இல்லை, கிரியேட் பாக்ஸில். இதெல்லாம் இதுக்கு நான் எடுத்து வச்சுருந்தேன் வீடியோ, போடல. அவ்வளோ எனக்கு தெரியல எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா இந்த. ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். மீதி இருக்கிற 300 டைமுக்கு வேறு வீடியோ போடுறேன். நம்ம பேர் மாற்றிட்டானுங்க என் ஃப்ரெண்டு பசங்க. அதை திருப்பி மாற்றிடலாம்னு நினைக்கிறேன். டார்க் B2Kன்னு வச்சுக்கிறாங்க. நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி பழைய பேர் MK கேம் வர வச்சிடலாம். சரி, ஃப்ரீ ஃபயர் யாரும் ஃப்ரீயாக யாரா கொடுத்தாங்கன்னா வாங்கி போடுங்க. உங்கள் காசை யாரும் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான்.